அது கூட பெருசு இல்ல. அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாருன்றதுதான் மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு அந்த மாணவரை, நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற, உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு